சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மக்களால சூப்பர் ஸ்டாரா ஏற்றுக்கொள்ளப்பட்டவர். பல வருடங்களா அரசியலுக்கு வருவாரா மாட்டாரா அப்படின்னு பல பேரை குழப்பிட்டு இருந்தவர். ஆனா அவருடைய ரசிகர்கள், அதுவும் தீவிரமான ரசிகர்கள், சூப்பர் ஸ்டார் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு எதிர்பார்த்து பல வருடமா கூப்பிட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கு பதில் சூப்பர் ஸ்டார் கிட்ட இருந்து என்னவா இருந்தது அப்படின்னா, எல்லாமே ஆண்டவன் கையில இருக்கு, என் கையில இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. கடந்த 20 வருடங்களாவே இதே பதில சொல்லிட்டு இருந்த சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி தன்னோட ரசிகர்களை சந்திச்சு பேசிட்டு இருந்தாரு. சென்னை கோடம்பாக்கத்துல உள்ள ராகவேந்திரா திருமண மண்டபத்துல ரொம்ப நாளுக்கு பிறகு ரசிகர்களை சந்திச்சு நடிகர் ரஜினிகாந்த் புகைப்படம் எடுத்துக்கிட்டாரு. இது அரசியல் களத்துல பெரும் சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. 5 நாட்கள்ல 15 மாவட்டங்களை சேர்ந்த ரசிகர்களை சந்திச்சுட்டு வந்த அவரு கடைசி நாள் அன்னைக்கு ரசிகர்கள் கிட்ட பேசினாரு. அவர் பேசின விஷயங்கள் அரசியல்ல உள்ள சில தலைவர்களை குறிப்பிட்டு பேசினது, அரசியல்ல உள்ள சில கட்சிகளையும் தலைவர்களையும் மறைமுகமா பேசினது அரசியல் தலைவர்கள் மத்தியில சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. தமிழகத்துல சிஸ்டம் சரியில்லை அப்படின்னும் திறமையான தலைவர்கள் இருந்தும் பயன் இல்ல அப்படின்னு ரஜினிகாந்த் பேசினது தமிழக அரசியல்ல பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. ரஜினிகாந்தோட அரசியல் பிரவேசத்துக்கு சில தமிழ் அமைப்புகள் கண்டனங்களையும் தெரிவிச்சிருக்காங்க. தமிழர் முன்னேற்ற படை அப்படிங்கிற அமைப்பு இன்னைக்கு போயஸ் கார்டன்ல உள்ள ரஜினிகாந்த் வீட்டை முற்றுகையிட போறதா அறிவிச்சபடி அந்த அமைப்புடைய தலைவர் வீரலட்சுமி தலைமையில 30க்கும் மேற்பட்டோர் ரஜினி வீடு நோக்கி வந்தாங்க. செம்மொழி பூங்காவில 50க்கும் மேற்பட்ட போலீசார் காவலுக்காக நிறுத்தி வைக்கப்பட்டாங்க. ஆனா அதையும் தாண்டி ரஜினியோடைய கொடும்பாவைக்கு குண்டு வச்சு போராட்டக்காரர்கள் தகர்த்தாங்க. இது நடந்துட்டு இருக்கும் போதே இன்னொரு பிரிவினர் போராட்டத்துல ஈடுபட்டதுனால அந்த இடத்துல சாலை மறியலும் ஏற்பட்டுச்சு. இதனால போக்குவரத்து கடும் பாதிப்புக்குள்ளாச்சு. அந்த நேரத்துல எல்லாரையுமே போலீசார் அப்புறப்படுத்தினாங்க. இந்த போராட்டத்துல ஈடுபட்ட வீரலட்சுமிய போலீசார் கைது செஞ்சு மேலும் 30க்கும் மேற்பட்டோரையும் கைது செஞ்சிருக்காங்க. ரஜினிகாந்த் வீட்டு பக்கத்துல கூடுதலான போலீசார் போடப்பட்டிருந்த நிலையில இந்த போராட்டம் நடந்திருக்கு.